விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களுடைய நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செயல்களுடைய பெயர் பூமியில் இராதபடிக்கு நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர் அவருடைய எல்லா நீராக்கி நிற்கிறார். இதயங்களில் உள்ளவர்களுக்கு அவர் நறுங்குண்ட ஆயுளை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவர் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிக்கிறார். அவருடைய எலும்புகளை எல்லாவற்றையும் காப்பாற்ற அவர்களை ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானுடைய பயக்கிறவர்கள் குற்றவாளியார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொண்டு அவர் ஒவ்வொரு ஆமென் ஹல்லேலூயா ஒரு நாளும் குற்றம் சுமர ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தொழில்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. ஒரு நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவரீ குமாரனா இயேசு கிறிஸ்து எதை கேட்டாலும் தருவேன் சொன்ன நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் கால வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய சமூகத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக என் தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது கொடுத்த நல்ல ஜீவனுக்காய் ஆண்டவரே, ஆயுசு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே சபையாக என் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை வைக்கும்படியாக என் தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் வைத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் செவி சாய்த்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே சபையாக ஆண்டவரே மோசேசுடைய தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகர் சீரா நிலை இல்லாதனால ஆண்டவரே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த தாயை தேவன் தொட்டு சுகமாக்கி ஒரு பரிபூர்ண விடுதலை தரும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்து விட்டதற்காக என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சகோதரி ஹெலன் ராஜாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் அவர்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் காண்கிற தெய்வம் அப்பா. உம்முடைய குணமாக்கு வல்லமை மகளுடைய சரீரத்தில் இறங்கி ஒரு பரிபூர்ண விடுதலை தருமடியாய் நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே தாயம் செல்ல இருக்கிற வின்சென்ட் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாக செல்லுகிற பிரயாணத்தை என் தேவன் ஆசீர்வதித்து விடுமுறை நாட்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளை கொப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக சுபாஷின் சகோதரி சுபாஷுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு நல்ல பரிபூர்ண விடுதலை தரும்படியாய் ஆண்டவரே பிரசவ நேரத்தில் தேவ கரமகளை தாங்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய ஆளை கோப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு சகோதரி ஐரினுக்கு என் தேவன் கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்து ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி வாழ்ந்து என் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துகிற பிள்ளைகளாய் நிலைத்திருக்க என் தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூடப்பா பாரத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு பிள்ளைகள் வந்திருப்பார்கள் என்றால் ஆறுதலின் தேவன், சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம், விடுதலை அளிக்கிற தெய்வம், ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆறுதலை அளித்து பிள்ளைகளை அனுப்பும்படியாக உம்முடைய ஆளுகை கோப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காய் எங்களுடைய மன விருப்பத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காய் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமென் ஹல்லேலூயா. உட்கார்மடி அன்பாக நாம் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். Thank you Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு இன்றைக்கு தான் முதலாவது நான் வந்திருக்கிறேன் சொல்லி யாராவது இருப்பேன் தாய் எழுந்து இருக்க முடியாது அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனைக்கு இன்றைக்கு தான் முதலா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்கள ஹல்லேலூயா. இவருடைய சபையாய் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்தில் வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க ஐக்கியமாய் ஆராதிக்கும் அன்பாய் கட்டுவோம். தயவு எழுந்து நில்லுங்கள். உங்களுக்கான ஜெபிக்கும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுற பிள்ளைகள் இருப்பினால் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாய் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே திருமண ஆண்டை நினைவுறுற பிள்ளைகள் இருப்பீர்களால் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். திருமண ஆண்டை நினைவுறுற பிள்ளைகள் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவளை ஆசீர்வதித்து சகோதரர் ஆல்வின் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இவர்களுக்கு நேராக உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தருடைய எல்லா தேவையான சந்திக்கும்படியாய் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இவர்களுக்கு இருக்கும்படியாய் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்துக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே.
இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஒன்று கூடி இயேசப்பா நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தவும் ஆண்டவரே எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சமூகத்தில் ஏறெடுக்கும் தந்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்த அந்த புதிய ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த இவர்களுக்கு தகப்பனே சேரனின் கர்த்தரால் நிறைவான பலன் உண்டாகும்படியாய் நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தகப்பனே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அந்த நித்திய ஜீவனுக்கு தகுதியான பிள்ளைகளாக இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் மாற கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. என்னென்ன இதயத்தின் பாரங்களோடு வாஞ்சிகளோடு இந்த நாள்ல ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் அறிகிற தேவன் இந்த நாளிலே அவருடைய தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். மெய்யாகவே ஒரு தேவ சமானத்தை சந்தோஷத்தையும் பெற்றுக் கொண்டவர்களாக இங்க இருந்து கடந்து செல்ல கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க சமூகத்தில் எழும்பி நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்கள் வாழ்க்கையில இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண வாழ்க்கையில இன்னொரு புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து செல்கிற தம்பதிகளையும் ஒப்புக் கொடுக்கிறப்பா. இந்த பிள்ளைகளை நிறைவாய் நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். இதுவரை கண்டுகொள்ளாத புதிய ஆசீர்வாதங்களை புதிய கிருபைகளை புதிய நன்மைகளை இந்த வாழ்க்கை பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெருக பண்ணும்படி ஜெபிக்கிறோம். நாங்களும் சபையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவ ஆசீர்வாதம் எப்போதும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். யோசேப்பின் சிரசின் மேல கர்த்தருடைய ஆசீர்வதிக்க கரம் அமர்ந்திருந்தது போல அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆசீர்வதிக்கக்கூடிய கரம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய சிரசின் மேல அமர்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகான மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். மிகுதியான நேரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே தருகிறோம். ஏசப்பாவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு மகிமையான நேரத்துக்குள்ளாக நான் கடந்து செல்கிறோம். கர்த்தருக்கென்று நாம் காணிக்க கொடுத்தான நேரம் உதாரணமாய் கொடுக்கிற ஆத்மாவில் காண்ட பிரியமாக இருக்கிறார். இப்போது பாடல் பாடும்போது தேவனுக்கென்று நீங்கள் காணிக்க செலுத்த முடியாது கேட்டுக்கொள்ளும்.